இடைப்பட்ட உண்ணாவிரதம் இல்ல இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் உண்மையாவே ஒரு அதிசயமா? ஏன்னா அது சில பேருக்கு வேலை செய்யுது, சில பேருக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. சோ யார் யாருக்கு ரிசர்ச் படி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னால வெயிட் லாஸ் ஆகுது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். நீங்க வெயிட் லாஸ் ஜர்னில இருக்கீங்க அண்ட் சில கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு அதை பத்தி இருக்கு, அதை கிளியர் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கும் இதே மாதிரி ஒரு நேர கட்டுப்பாட்டு முறை. ஆனா நீங்க நேரத்தை மட்டும் குறைச்சிட்டு உங்க கேலரிஸை குறைக்கலன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கால உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. சோ யார் யாருக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணும்போது பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ரிசர்ச்ல போட்டிருக்காங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும்போதும் நீங்க புரத சத்துலயும் நார் சத்துலயும் தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்றீங்க. ரெண்டாவது உங்களுக்கு ஒரு வழிகாட்டி இருக்காங்க, மென்டர் இல்ல கைடு, எப்படி நீங்க அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டே இருக்காங்க. மூணாவது நீங்க அந்த 8 மணி நேரம் சாப்பிடுறீங்கல்ல, அந்த 8 மணி நேரத்திலயும் எவ்வளவு கேலரிஸ் நீங்க சாப்பிடுறீங்கன்றது கணக்கு வச்சுக்கிறவங்க. சோ ஒரு நாளைக்கு நீங்க 4 வாட்டி கூட சாப்பிடலாம். ஆனா அந்த 4 வாட்டில நீங்க சாப்பிடுற கேலரி உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையானதை விட கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க வெயிட் லூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்க 2 வாட்டி கூட சாப்பிடலாம், 8 மணி நேரத்துல கூட சாப்பிடலாம். ஆனா அந்த 8 மணி நேரத்துல நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவையோ அதை விட அதிக கேலரி சாப்பிட்டீங்கன்னா எப்படி வெயிட் லூஸ் பண்ணுவீங்க? இதனாலதான் நிறைய பேருக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வேலை செய்யறது கிடையாது. சோ எண்ட் பண்ணோம்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஒரு சூப்பர் டெக்னிக், உங்களால ஃபாஸ்ட் பண்ண முடியும்னா. ஆனா அந்த டைம்ல நீங்க புரதத்திலையும் நார்ச்சத்திலையும் கேலரிஸும் கரெக்டா கவுண்ட் பண்ணீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சூப்பரா வேலை செய்யும். உங்க